வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் முதன்முறையாக பெரம்பூர் தொகுதிக்கு செல்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். புதுப்பிக்கப்பட்ட தனது எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைக்கப்பட உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரம். சென்னை பெரம்பூர் தொகுதியில் புதிதாக 45,000 பேருக்கு ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வழங்க உள்ளார் முதலமைச்சர் விஜய். வியாசர்பாடியில் உள்ள மின்சார பேருந்து பணிமனையையும் ஆய்வு செய்யவிருப்பதாக தகவல். சென்னை தலைமைச் செயலகத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் ஆய்வுக் கூட்டம். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான கூட்டத்தில் மாணவர் சேர்க்கை அதிகரித்தல், ஆசிரியர் பற்றாக்குறை உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து ஆலோசனை. தாவேகாவின் குதிரை பேரம் தொடர்பாக தமிழக பொறுப்பு ஆளுநர் அல்லேக்கரிடம் திமுக சார்பில் மீண்டும் மனு. தன்னை தாவேகாவினர் அணுகியதால் கட்சி மாறினேன் என்ற எம்.ஆர். விஜயபாஸ்கரின் பேச்சை சுட்டிக்காட்டி புகார். தாவேகா அரசுக்கு எதிரான குதிரை பேர வழக்கில் தொடர்ந்து 5ஆம் நாளாக ஆஜராகாத முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. அடுத்த கட்டமாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை குறித்து திருவல்லிக்கேணி போலீசார் தீவிர ஆலோசனை. கல்வி நிறுவனங்களை அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு தாவேகா பயன்படுத்துவதாக கூறி தொடரப்பட்ட வழக்கு. உரிய வழிகாட்டு நெறிமுறைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டதை அடுத்து பொதுநல வழக்கு வாபஸ். தமிழ்நாட்டில் இடைத்தேர்தலுக்கு தடை விதித்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல். தனது தரப்பு வாதங்களை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என கூறி வெங்கடாச்சலபதி என்பவர் வழக்கு. திமுக முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன் மீது வழக்கு பதிவு. 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது வாடகைக்கு பெற்ற இடத்தை அபகரிக்க முயற்சித்ததாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் பரங்கிமலை போலீசார் நடவடிக்கை. சாலை முறைகேடு வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸ்க்கு எதிராக தமிழக அரசு மேல்முறையீடு. தமிழ்நாடு அரசின் மனுவை நாளை மறுநாள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக உச்சநீதிமன்றம் ஒப்புதல். சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு கடலூர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதிலிருந்து முன்னாள் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு விலக்கு. ஜூலை 30ஆம் தேதிக்குள் பதிலளிக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தாவேகா பெண் தொண்டர்களை இழிவாக பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய கோரி அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் மனு. தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். சென்னை தலைமைச் செயலகத்தில் காலை அதிகளவு குவிந்த பொதுமக்கள். முதலமைச்சர் தனிப்பிரிவில் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்கள் கோரிக்கைகளை புகார் மனுவாக அளித்தனர். சென்னை தலைமைச் செயலகம் முன்பு உடலின் டீசலை ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயன்ற பெண். கோரிக்கை மனு மீது நடவடிக்கை எடுக்காததால் ஆவேசம். அங்கீகாரம், உரிமம் உள்ளிட்டவற்றை பெற்றுத் தருவதாக தனியார் பள்ளிகளிடம் 100 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கு. திமுக பிரமுகர்கள் பி.டி. அரசகுமார் மற்றும் முத்துக்குமார் மீது தற்போது வரை 59 பள்ளிகளின் உரிமையாளர்கள் புகார். சென்னையில் பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு தொடங்கியது. முதல் நாளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் சிறப்பு பிரிவினர் பங்கேற்பு.
சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் உள்ள பள்ளி மாணவர்கள் கூட்ட நெரிசலின்றி பாதுகாப்பான பயணம் மேற்கொள்ள வசதியாக இன்று முதல் கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். மாநகர் போக்குவரத்து கழகம் சார்பில் கூடுதலாக 41 பள்ளிகளுக்கு நாள் ஒன்றுக்கு 42 சிறப்பு பேருந்துகள் வாயிலாக 84 பயண நடைகள் இயக்கப்படுகின்றன. கரூர் கோவில் நிலங்களை பட்டா செய்ய பிறப்பித்த தமிழ்நாடு அரசின் ஆணைக்கு தடை விதிக்க கோரிய மனு வழக்கை முறையாக தாக்கல் செய்தால் நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் உத்தரவு. எதிர்க்கட்சிகளின் சூழ்ச்சிக்கு டாஸ்மாக் ஊழியர்கள் பலியாக கூடாது, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் அமைச்சர் விக்னேஷ் வேண்டுகோள். அரசுடைய சூழலை புரிஞ்சு அரசு இந்த அளவுக்கு இந்த துறை மேலே அதை சீரமைக்கணும்னு சொல்லி காட்டுறதுல அக்கறையில் ரொம்ப நன்றி தெரிவித்து வரவேற்றிருக்காங்க. அந்த தொழிலாளர்கள் இன்னமும் அரசு மேலே நம்பிக்கை வச்சு அவங்க இன்னும் அந்த கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. சில பேர் சில எதிர்க்கட்சிகளுடைய தூண்டுதல்னால எப்படா இவங்க இதை சரி பண்ணிட்டா நம்ம பேரெல்லாம் இனிமேல் வளரவே முடியாதுங்கிற ஒரு எண்ணத்தினால அதை சில தொழிலாளர்களை அவங்கள தூண்டி விட்டு அவங்கள ஒரு தவறான வழியில் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு முன்னெடுப்பும் எடுத்துகிட்டு இருக்கிறதுல இதை நம்ம எல்லாம் சேர்ந்து தான் இந்த துறையை சரி பண்ணணும். நம்ம இதை விட்டுட்டு சில பேரோட அந்த சூழ்ச்சிக்கு பலியாகிறாதீங்க. அது பெரிய பின்விளைவுகளை உங்களுக்கு கொடுத்துரும் போராடக்கூடியவங்களுக்கு. அடுத்த ஓரிரு மாதங்களில் லஞ்சம் இல்லாத தமிழ்நாட்டை முதலமைச்சர் விஜய் உருவாக்குவார். அதற்கான செயல் திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாகவும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் திட்டவட்டம். வலியுறுத்தி இருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த அரசு அதை நோக்கி பயணிக்க தொடங்கி இருக்கிறது. உறுதியாக பயணிக்கும். ஓரிரு நாட்களிலே இதற்கான பலன்கள் இல்லாவிட்டாலும் ஒரு சில மாதங்களிலே லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத மாநிலமாக இந்த மாநிலம் நிச்சயமாக திகழும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. தென்காசி அருகே அமைச்சர் ராஜு பங்கேற்ற நிகழ்ச்சியின் போது திடீர் மின் தடை. வேறு வழியின்றி அமைச்சரை செல்போன் வெளிச்சத்தில் அழைத்துச் சென்ற தாவேகா நிர்வாகிகள். சாகித்ய அகாடமி விருது பெற்ற மறைந்த எழுத்தாளர் பூமணி உடலுக்கு அரசு மரியாதை. இலக்கியத் துறையில் பூமணியின் பங்களிப்பை போற்றும் விதமாக முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. பறவை மோதியதால் சென்னையில் இருந்து லண்டன் புறப்பட தயாராக இருந்த விமானம் திடீர் ரத்து. நீண்ட நேரம் காக்க வைக்கப்பட்டதால் பயணிகள் 200க்கும் மேற்பட்டோர் விமான நிலைய அதிகாரிகளிடம் வாக்குவாதம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைவு. 1 கிராம் தங்கம் 13,200 ரூபாய்க்கும் சவரன் ஒன்று 1,05,600 ரூபாய்க்கும் விற்பனை. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே அனுமதியின்றி சேவல் சண்டை நடத்தியதாக புகார். 6 பேரை கைது செய்து போலீசார் நடவடிக்கை. மயிலாடுதுறை மணல்மேடு பகுதியில் 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. 64 வயது முதியவரை போக்சோ சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்தது மகளிர் காவல்துறை. திருப்பத்தூர் அருகே ஆன்லைன் விளையாட்டில் அதிக அளவு பணத்தை இழந்ததால் திருடனான பட்டதாரி இளைஞர். பல்வேறு பகுதிகளில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்தவரிடம் இருந்து 9 சவரன் தங்கம், 3 லட்சம் ரொக்கம் பறிமுதல். பழனி முருகன் கோவில் நிர்வாகத்திற்கு சொந்தமான தங்கும் விடுதிகளில் கட்டணம் இன்று முதல் உயர்வு. அறைகளின் வசதிக்கு ஏற்ப 300 ரூபாய் முதல் 1,500 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக தகவல். தமிழ்நாடு பட்டாசு வணிகர் கூட்டமைப்பின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு சென்னை தீவுத்திடலில் வண்ணமயமான பிரம்மாண்ட வானவேடிக்கை நிகழ்ச்சி. வானில் வர்ணஜாலம் காட்டிய பட்டாசுகளை கண்டு ரசித்த பொதுமக்கள்.
சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பழுதான சாலையை சீரமைக்க கோரி மலை கிராம மக்கள் சாலை மறியல். தங்களின் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்காததால் சாலையின் குறுக்கே கற்கள் மற்றும் மூங்கில் மரங்களை வைத்து போராட்டம். குற்றால அருவிகளில் வேலைந்தாளான இன்றும் அதிக அளவில் குவிந்த சுற்றுலா பயணிகள். ஐந்தருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளிலும் உற்சாக குளியல். டெல்லியில் இன்று மாநில நீர்வளத்துறை செயலாளர்களுக்கான தேசிய மாநாடு. மத்திய அமைச்சர் CR பாட்டீல் தலைமையில் நடைபெறும் மாநாட்டில் மாநிலங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துதல், ஜல்சக்தி துறையின் திட்டங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை. டெல்லியில் கடந்த 85 நாள்களில் இல்லாத அளவு மோசமான நிலைக்கு சென்ற காற்று மாசு. அடுத்தடுத்த நாள்களில் காற்றின் தரம் மேலும் பாதிக்கப்படக்கூடும் என்ற தகவலால் மக்கள் அச்சம். நீட் தேர்வு முறைகேடுக்கு எதிரான கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினரின் போராட்டம் 25ஆம் நாளாக நீடிப்பு. டெல்லி ஜந்தர் மந்தரில் உண்ணாவிரதம் இருந்து வரும் சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுங்கின் உடல்நிலை கவலைக்கிடம் என தகவல். பெங்களூருவில் சில்லறை இல்லை என கூறி ஆய்வில் ஈடுபட்ட அமைச்சர் சுரேஷை பேருந்திலிருந்து இறக்கிவிட்ட நடத்துனர். பயணி கைகாட்டியும் பஸ் ஸ்டாப்பில் நிறுத்தாமல் சென்ற ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை பணியிடை நீக்கம் செய்து நடவடிக்கை. கடுமையான வெப்ப அலை காரணமாக 3 அணு உலைகளை தற்காலிகமாக மூடியது பிரான்ஸ் அரசு. வெப்ப அலையால் ஏற்கனவே வெப்பமடைந்து வரும் ஆறுகளில் அதிகப்படியான சுடுநீர் வெளியேற்றுவதை தவிர்க்க திட்டம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளர் பொறுப்பில் இருந்து ஸ்டீஃபன் ஃபிளெமிங் விலகல். கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் பயிற்சியாளராக இருந்து வரும் ஃபிளெமிங் அணியின் தற்போதைய பின்னடைவை தொடர்ந்து பதவியிலிருந்து விலகுவதாக அறிவிப்பு. இங்கிலாந்து டெஸ்ட் அணியின் தலைமை பயிற்சியாளர் பொறுப்பில் இருந்து பிரெண்டன் மெக்கலம் விலகல். ஒருநாள் மற்றும் T20 அணியின் தலைமை பயிற்சியாளராக தொடர்ந்து செயல்பட உள்ளதாக அறிவிப்பு. செனகல் கால்பந்து அணியின் பயிற்சியாளர் பதவியில் இருந்து பாவே தியாப் நீக்கம். உலகக்கோப்பை கால்பந்து தொடர்ந்து செனகல் வெளியேறிய நிலையில் அந்நாட்டு கால்பந்து வாரியம் நடவடிக்கை. அண்டை நாடான இலங்கையில் டெங்கு நோய் தாக்கம் அதிகரிப்பு. நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டு வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியது அந்நாட்டு அரசு. ஜுராசிக் பார்க் படத்தின் டிஆர் ஆலம் கிராண்ட் கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலமான நடிகர் சாம் நீல் காலமானார். புற்றுநோயில் இருந்து முழுவதுமாக குணமடைந்ததாக அறிவித்த நிலையில் திடீரென உயிரிழந்ததால் குடும்பத்தினர் அதிர்ச்சி.